மிஸ்டர் அசிஸ்டன்ட் சொல்லுங்க சார். அப்படி இந்த நெடுங்கூர்ல அருமையா இருந்தது. சரிங்க சார். இந்த தேர் கடையில் நம்ம ஒரு ஃபிலிம் எடுக்க போறோம். ஓகேங்க சார். இந்த ஃபிலிமுக்கு ஒரு ஆக்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு வர சொன்ன வந்துச்சா? இதோ பாக்குறேங்க சார். பாக்குறியா? ஆமாங்க சார், வர சொல்லி அசிஸ்டண்டா வச்சு டக்குன்னு பொண்ணு எடுத்துட்டு வாடா. இதோ போய் எடுத்துட்டு வரேன் டாக்டர். ஒரு அசிஸ்டண்டா வச்சு அப்படியே ஒரு பொண்ணு அப்படியே வல்ல. ஹாய் ஹாய் ஹாய். ஏன் சார் இப்படிதான் காட்டு மிராண்டி மாதிரி ஆளுங்களெல்லாம் கூட வச்சிருப்பீங்களா? கொஞ்சம் டைரக்டர்னா கொஞ்சம் அப்படியே கோஆபரேட்டிவ் இருக்கணும். என்ன கோஆபரேட்டிவ்? இருந்தா நம்ம ஒரு லிங்க் ஆக முடியும். இந்த மாதிரி ஆளெல்லாம் என் பக்கத்துல நீங்க வந்து விடக்கூடாது, புரிஞ்சுதா? ஃபாரின் கேளா நீங்க? ஆமா, என் பக்கத்துல வந்துட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க அந்த மாதிரி எல்லாரும் மெயின்டைன் பண்ணணும், புரியுதா? பப்ளிக்ல தான் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன். தெரியுது. டைரக்ஷன் சீன் மேடம் இந்த டிஸ்டன்ஸ் போதுங்களா? கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணிடுவேன். தெரியும், பாத்துனே. மேடம் இந்த டிஸ்டன்ஸ் போதுங்களா? இந்த டிஸ்டன்ஸ்ல இருமா. சரிங்க மேடம். ஏமா அந்த ஹீரோ பையங்க அவன வர சொல்லு. இதுதான் நம்ம பையன். வரும்போதே பலூனோட சேஃப்டியோட வர பாத்தியா? ஹீரோலாம் ஒரு பர்ஃபெக்ட்டான ஆளுங்க. ஒரு சேஃப்டி முக்கியம். லூசா சார் நீங்க? சேஃப்டில வந்திருக்க பூரா அடகுறையா வந்திருக்க பையன் எப்படி சேஃப்டியா வர்றான்? இல்லைங்க மேடம், எல்லாம் டைட்டா தான் இருக்குது சார். இப்பதான் நீங்க எப்படி டைரக்டர் ஆனீங்கன்னு தெரியுது. எப்படி மேடம்? டைரக்டர்லமா சொல்ல முடியாது. எங்க தெரியுது. முன்னாடி எங்க பெரிய டைரக்டர் இந்த கதை டைரக்டர் சொல்லி கொடுத்த விஷயம் இதெல்லாம் புரியுதா சார்? அப்படிதான் இருக்கணும். அதாவது அப்படியே அப்பப்ப டச் பண்ணு. ஏன் டைரக்டர்? ஏன் டைரக்டர்ங்கடா? ஏன் சார்? டைரக்டரோட ஒரு டச்லயே இருக்கணுமா? டைரக்டர் சார், டைரக்டர் சார் ஒரு டச்லயே இருக்கணும். ஆனா என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. முன்னாடி ஒருத்தர் காணாங்க சார். தண்டா சொன்ன கொஞ்சம் பொறுமையா ஒரு நிமிஷம் ஓட்டிட்டு வரேன். சரியா சார்? கொஞ்சம் அவர் அமைதியா இருக்க சொல்லுங்க. ஒரு டச்லயே இருக்கணும். சரிங்க சார், டச்லயே இருக்கலாம் சார். இங்க பாரு, தோளை மட்டும் தான் டைரக்டர் தோணணும் இல்ல, பாடி கிட்டல கொஞ்சம் அப்படி மசாஜ். அப்ப வந்து அது சாரோட வேலை இல்லைங்க சார். இன்கிரீஸ் ஆவுடி சார். அதான் ஒரு இது பொண்ணோட ஒரு லொகேஷன் அப்படி எடுத்து பாத்துறோம். பொண்ணு ஓகேவா நம்ம படத்துக்கு? சார் எனக்கு ஒரு டவுட் சார். உண்மையாலுமே சொல்றேன், ஆளு பாக்க உன்னை பார்க்கும்போது என்ன சொல்ற, இந்த சீன் கம்பெனியில பின்னாடி எலும்பு கொடுத்து போட்டுருப்பாங்க பாத்தியா? இந்த கிளப் சீனுக்கு மேல 2 தண்டவாளம் மாட்டத்தம் போட்டுருப்பாங்க பாத்தியா? அதே மாதிரி பாருங்க சார். இப்படி இன்னொரு தடவை பேசுனீங்க அப்புறம் உங்க படத்துக்கே நான் வரமாட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம டைரக்ஷன் கீழ பல ஹீரோயின்ஸ் வாய்ப்பு. எனக்கு ஒரு சந்தேகம் சார். அது என்ன இப்படி எல்லாரும் இப்படி எடுத்து கேள்விப்பட்டீங்க? டைரக்ஷன் இப்படி ஒரு கோஆபரேட் இருக்கணும். ஆமா, இப்படி என்ன? ஓகே வளவளக்கு போனா டேய் தம்பி. சார் சொல்லுங்க சார். இப்போ நீ என்ன பண்ற தெரியுமா? நான் தான் டைரக்டர், நான் சொல்றதா செய்யணும். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். சொல்லுங்க சார். இப்போ வந்து நான் ஒரு சாங் போடுவேன். ஏன் சார்? இந்த பழத்தை நான் உங்க கையில கொடுப்பேன். நீங்க அவர் வாயில பாதி, அவர் வாயில பாதி, உங்க வாயில பாதி கடிக்கணும். சார் எனக்கு ஒரு டவுட். ஏன் சார் பட்ஜெட் இல்ல தானே, அதெல்லாம் வாழைப்பழம்? அதெல்லாம் அப்படி இல்லை, இது என் குருநாதர் டைரக்டர் சொல்லி கொடுத்தது. ஒரு ஹீரோயின்னா அந்த டைரக்டரை நான் போய் பாத்துக்கிறேங்க சார். கண்டிப்பா நீ அந்த டைரக்டர் கேக்குறியான்னு. சரியா? இதோ டைரக்டர் இங்க தான் இருக்காரு பாருங்க. ஓகே வாங்கி கடிங்க. இவர் ரொம்ப வெக்கப்படுறாரு. ஹீரோயினே ஆப்பிள் பழத்தை கடினா வாழைப்பழத்தை கடிக்கிறது என்ன விஷயம்? சார் நான் தான் சொன்னேன்லங்க சார், பட்ஜெட் நீங்க தான் பட்ஜெட் இல்லன்றீங்க. இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் குறுகிய டைம் இருக்கனால அடுத்து நான் இன்னொரு வில்ல சீனுக்கு ஒரு ஹீரோ எடுக்க வேண்டியது இருக்குது. அவரை எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம அடுத்த சீன்ல மீட் பண்ணுவோம். நீங்க எல்லாம் உள்ள போய்